Hi students, welcome to Master YouTube channel. 12th standard students எல்லாருமே எக்ஸாம்ல ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ற ஒரு சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. சோ இந்த கெமிஸ்ட்ரிக்கான கம்பல்சரி கொஸ்டின் எந்த ஏரியால இருந்து வரும்னு டாப்பர் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்காக தான் மாஸ்டர் ஸ்டாஃப்ஸ் நாங்க இந்த இயர் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைசிஸ் பண்ணி அதுல கம்பல்சரி கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து கேட்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி கொஸ்டின் எந்த ஏரியால இருந்து வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த இயர் ஆனுவல் எக்ஸாமுக்கு டென்சிட்டி கால்குலேஷன் ரிலேட்டடா கம்பல்சரி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் pH கால்குலேஷன் ரிலேட்டடா கம்பல்சரி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் ஹாஃப் லைஃப் பீரியட், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபைண்ட் பண்றது, தென் solubility ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்றது, தென் IUPAC நேமிங் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ்ல ஒரு ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுல X எது Y எதுன்னு ஃபைண்ட் பண்ண கேட்கலாம், அல்லது A எது B எதுன்னு ஃபைண்ட் பண்ண கேட்கலாம். சோ இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த இயர் ஆனுவல் எக்ஸாமுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. இதுல டென்சிட்டி கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதாவது ρ ஈக்குவல் டு N இன்டு M டிவைடட் பை A கியூப் இன்டு NA. இதுல M னா மோலார் மாஸ், N னா நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் யூனிட் செல், தென் A கியூப் னா வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், தென் NA னா அவோகேட்ரா நம்பர். சோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு டென்சிட்டி கால்குலேஷன் ரிலேட்டடா எந்த क्वेश्चन கேட்டாலும் அட்டெண்ட் பண்ண முடியும். தென் pH கால்குலேஷன். pH கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய மூணு ஃபார்முலா. pH equal to minus log to the base 10 H3O plus concentration. Then pOH equal to minus log to the base 10 OH minus concentration. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே pH ரிலேட்டடா எந்த क्वेश्चन கேட்டாலும் உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியும். தென் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், அதாவது pH க்கும் pOH உள்ள ரிலேஷன் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா pH plus pOH equal to 14. இந்த ரிலேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஹாஃப் லைஃப் பீரியட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கலாம். ஹாஃப் லைஃப் பீரியட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா T half equal to 0.6932 divide by K. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் 2 மார்க்குக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுவோம். சோ இந்த ஃபார்முலாவும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதே யூனிட்ல ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா அல்லது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா அல்லது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா அப்படின்னு கேட்கலாம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யுரேனியம் 238. இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல தான் வரப்போகுது. சோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் புக்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இதையெல்லாம் பார்த்தாலே ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். தென் IUPAC நேமிங் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். IUPAC நேமிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ மறக்காம பாருங்க. IUPAC நேமிங் எழுதுறதுக்கான ஃபார்மேட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரீஃபிக்ஸ் நேம் சொல்லணும், தென் ரூட் வேர்ட், தென் பிரைமரி சஃபிக்ஸ், தென் செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் எதை டினோட் பண்ணோம்? சப்ஸ்டிட்யூயன்ட் நேமை டினோட் பண்ணோம். ரூட் வேர்ட் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயினை டினோட் பண்ணோம். பிரைமரி சஃபிக்ஸ் வந்து வெதர் த காம்பவுண்ட் இஸ் சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட் அதை டினோட் பண்ணோம். செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை டினோட் பண்ணோம். சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் யூனிட் நம்பர் 11, 12, 13 இந்த மூணு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நேமிங் ரியாக்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த நேமிங் ரியாக்ஷன்ல இருந்தா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. சோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ நாங்க இப்ப சொன்ன இவ்வளவு டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணாலே கண்டிப்பா உங்களால கம்பல்சரி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இதை தவிர்த்து கேட்டாங்க அப்படின்னா கான்செப்ட் ரிலேட்டடான கொஸ்டின் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டாபிக்ஸை கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் கொடுத்து படிச்சா உங்களால கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டினை நல்ல முறையில் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ எக்ஸாம் நல்ல முறையில் எழுத வாழ்த்துக்கள். தேங்க்யூ.